ரட்சிப்பு நீங்க தான் பெற்றீங்க. இயேசுவின் அழைப்பை நீங்க தான் பெற்றீங்க. வெளிப்பாடை நீங்க தான் பெற்றீங்க. கர்த்தருக்கு உண்மையா இருக்கணுங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு தான் கிடைச்சது. பக்தியா வாழணுங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு தான் கிடைச்சது. உலக பிரகாரமா இருக்கக்கூடாதுங்கிற வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும். உலகத்தை போல மயக்கிறவர்களாய் தெரியக்கூடாது என்று நீங்கள் வெளிப்பாடு பெற்றீர்கள். ஆனால் நீங்கள் வெளிப்பாடு பெற்ற பிறகும் மற்றவர்களுக்கு பயந்து உங்களுடைய வெளிப்பாடுக்கு துரோகம் செய்தால் இந்த நிலை. சவுல்கிட்ட சாமுவேல் பேசினார், உங்களிடத்திலே கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆனால் சவுல் ஜனங்களுக்கு பயந்தான். ஜனங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சதா? கிடைக்கல. அநேக நேரங்களில் உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்துல டைரக்ட் வெளிப்பாடு கிடைக்காது. அப்படி வெளிப்பாடு கிடைக்காவிட்டாலும் அவர்களை உங்களுடைய தரிசனத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறது உங்கள் கைகளிலே விழுந்த கடமையாயிருக்கிறது.